ஹலோ நண்பர்களே, குவைத் கத்தாமா நைட்டோட நைட்டாக வீட்டை காலி பண்ணிட்டு ஓடி இருக்காங்க. குவைத்தி அரபி போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்து கெட்டுப்போன முட்டையில் ஆம்லேட் போட்டு கொடுத்த ஒரு உணவகத்தை குவைத்தினுடைய உணவு பாதுகாப்பு அமைச்சகம் வந்து மூடியிருக்காங்க. எங்கே நடந்த சம்பவம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, குவைத்தினுடைய ஜஹ்ரா பகுதியில் 3 வெளிநாட்டவர்கள் மற்றும் 22 ஒட்டகங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அதுதான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டகம் மேய்க்கிறதற்கு அப்படிங்கிறது குவைத்தில் வந்து ஒரு தனியான ரூல்ஸ் இருக்குது. அதாவது பாலைவன பகுதிகளில் தான் வந்து இந்த ஒட்டகம் மேய்க்கணும். அதற்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல மட்டும்தான் ஒட்டக பண்ணை அமைச்சு அந்த இடத்த சுற்றி தான் வந்து ஒட்டகத்தை வந்து வளர்த்துக்கணும். சிட்டி பகுதிகளுக்கெலாம் வந்து கொண்டு வரக்கூடாது. சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நிறைய ரூல்ஸ் வந்து ஒட்டகம் மேய்க்கிறவங்களுக்கு இருக்குது. இந்த ரூல்ஸை மீறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 3 நபர்களும் கைது செய்யப்பட்டு 22 ஒட்டகங்கள் வந்து தற்பொழுது சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்தில் தங்கம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தி என்னென்னா, குவைத்தில் நிறையா தங்க வியாபாரிகள் வந்து போலி நகைகளையுமே வந்து செய்கிறாங்க. அதனால் முடிந்த வரைக்கும் ஒரு பிராண்டடான ஒரு தங்க நகை கடையில் மட்டுமே வந்து தங்கத்தை எடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்வாய்ஸ், அதாவது தங்கத்திற்கான அந்த எடை, அதேபோல் அதனுடைய கேரட் என்ன, அது என்ன உலோகத்தால் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் அடங்கிய இன்வாய்ஸை வந்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வாங்கின தங்கம் வந்து டூப்ளிகேட்டாக இருந்துச்சு அப்படின்னா நுகர்வோர் கோர்ட்டில் வந்து உங்களால் கேஸ் போட முடியும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. குவைத்தில் தங்கம் வாங்குறது இந்தியாவில் வாங்குறதை விட நமக்கு கிட்டத்தட்ட லாபமானது தான். அதனால் முடிந்த வரைக்கும் எல்லாருமே பிராண்டடான ஒரு தங்க நகை கடையில் மட்டுமே தங்கத்தை வாங்குங்க. அடுத்த செய்தி, குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் போதைப் பொருளை தடுப்பதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக நேற்று 24 கிலோகிராம் அளவிற்கு போதைப் பொருளையும் 28,500 மாத்திரை வடிவிலான போதைப் பொருளையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 6 துப்பாக்கிகளோட அந்த நபர்களை வந்து கைது செய்திருக்காங்க. 7 நபர்கள் இந்த போதைப் பொருள் கடத்தலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எல்லாரையுமே கைது செய்து தற்போது சிறையில் வச்சுருக்காங்க. அடுத்த செய்தி, குவைத் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தை இழுத்து மூடியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட்டுப்போன உணவில் சமைச்சு கொடுத்துருக்காங்க. வரக்கூடியவங்களுக்கு ஆம்லேட் கேட்டாங்க அப்படின்னா எக்ஸ்பைரி ஆன முட்டைகளை, அதாவது அது கெட்டு போகலைனாலும் அது எக்ஸ்பைரி டேட் இருக்கும், அந்த டேட்டை தாண்டி அது வந்து இருக்குது, அந்த மாதிரியான பொருட்களில் வந்து உணவு சமைச்சு கொடுத்துருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அது சிக்கன் ஆகட்டும், மட்டன் ஆகட்டும், முட்டையாகட்டும், எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் இருக்குது. அந்த எக்ஸ்பைரி டேட்டை தாண்டி யாராவது உணவகங்களில் சேமித்து வச்சுருந்தா கூட குற்றமாக கருதப்படும். தமிழ் உணவகங்கள் நிறையா இருக்குது. தற்பொழுது ரைடும் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. கெட்டுப்போன அல்லது எக்ஸ்பைரியான ப்ராடக்டை உங்களுடைய குடவுன்கள்லேயோ அல்லது உணவகங்கள்லேயோ வச்சுருக்க வேணாம். அடுத்த செய்தி, குவைத்தில் அல்கஸ்ர் ஏரியாவில் ஒரு குவைத்தி வீட்டில் வேலை செய்யக்கூடிய கத்தாமா, அந்த வீட்டினுடைய ஓனர் முதலாளியினுடைய 3 தங்க வளையல்கள் மற்றும் ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு நைட்டோட நைட்டாக எஸ்கேப் ஆகியிருக்காங்க. நைட்டு 2 மணிக்கு இந்த கத்தாமா வந்து வீட்டை விட்டு ஓடியது அவருடைய சிசிடிவி ஃபுட்டேஜாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சிசிடிவியில். இது மட்டும் இல்லை, அந்த முதலாளி, அதாவது அந்த வீட்டினுடைய ஓனரினுடைய மகன் வந்து அல்கஸ்ர் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. தற்பொழுது அந்த பணிப்பெண்ணை பிடிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் உள்துறை அமைச்சகம் மற்றும் போலீஸ் இணைந்து செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நபர் வந்து பிடிவிடுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம வேலையை மட்டும் பார்த்துட்டு சம்பளத்தை வாங்கிட்டு போனோம்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி திருட்டு வழக்கில் நம்ம ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம காலமுள்ள ஜெயிலில் தான் வந்து கிடக்கணும். அது மட்டும் இல்லை, 3 தங்க வளையல்கள் மட்டும் இல்லை, அந்த வீட்டில் பல பொருட்கள் காணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் யாரும் கேட்க முடியாது. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. குறிப்பாக வீட்டில் வேலைக்காக வந்திருக்கோம் அப்படின்னா நல்ல மதிப்போடு இருந்தீங்கன்னா உங்களையும் நல்ல மதிப்போடு வச்சுருப்பாங்க. இல்லை இந்த மாதிரி சேட்டையை பண்ணிங்கன்னா அவங்களும் அவர்களுடைய சேட்டையை காமிச்சிருவாங்க. ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.